ஹாய் ஹலோ. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025ல வந்து நம்ம வந்து தமிழ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு வினைகளின் வேறுபாடு அறிக. பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் தொடரில் உள்ள ஒற்றை பிழைகளை திருத்துக. சான்றாக கல் என்பது விற்பனை பொருள் என்று. சான்றாக சொல்லும் போதே வந்து இக்கு வருது. இப்ப பாருங்க, இங்க வந்து இக்கு வரும். சான்றாக கல் என்பது விற்பனை, இக்கு வரும். பொருள் என்ற ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். பிழையற்ற வாக்கியத்தினை கண்டறிக. பிழையற்ற வாக்கியம் சொல்லி கேட்டிருக்காங்க. பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம். பாருங்க, நம்மளுக்கு வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓர்னு சொல்லி போடணும். மெய்யெழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒருன்னு சொல்லி போடணும். நம்மளுக்கு வந்து உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ வந்து ஓர் தான் வந்து கரெக்ட். இப்ப இங்க பாருங்க, பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம்னு சொல்லி வரும். அறத்துக்கு வந்து இந்த அறம் தான் வரும். ஓகேவா? அப்ப பாருங்க, ஒரு அறமாகும். ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் டியும் பாருங்களேன், ஒண்ணு போலதான் இருக்கு. பொருளை விரும்பாமையில இந்த ரூ வந்திருக்கு, இந்த ரூ வந்திருக்கு. அப்ப விரும்பாமைக்கு இங்க பாருங்க, இந்த ரூ தான் வந்து வரணும். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் ஒன். காட்சி வெற்றி இவற்றுள் இடம்பெறும் சரியான வினைச்சொற்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வினைச்சொல் அப்படின்னா ஆக்ஷனை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க, காட்சி அப்படின்னா கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன். வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்ஷன். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, எதிர்ச்சொல் அறிக. குளுமைக்கு ஆப்போசிட் என்ன? வெம்மை அப்படின்னா வெக்க. அதை வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப பாருங்க, அப்ப வந்து வெம்மை தான் வந்து கரெக்ட். ஆறாவது, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல் கேட்டிருக்காங்க. போட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒளிப்பெடி இயந்திரம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஒளிப்பெடி இயந்திரம் சொல்லிட்டு கரெக்ட். நம்மளுக்கு வந்து ஒளிப்பெடி நகலும் வந்து கரெக்டா தான் வந்து ஆன்சர் வரும். ஆனா வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளிப்பெடி இயந்திரம், ஆப்ஷன் சி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 7th ஒன் பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கார்டுனா தெரியும் நம்மளுக்கு, திறன் அட்டை. ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸ்மார்ட் கார்டுனா ரேஷன் கார்டு கிடையாது, நம்மளுக்கு என்னது திறன் அட்டை. நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்லயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிகள். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரைவோலை தான் வந்து டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. வங்கிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பேங்க்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னது, கடன் அட்டைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரி, டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. காசோலைக்கு என்ன சொல்லுவாங்க, செக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாருங்க, வங்கினா பேங்க், வரவோலை அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட், கடன் அட்டைனா டெபிட் கார்டு, காசோலை அப்படின்னா செக். நெக்ஸ்ட் பாருங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பரப்பு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அழகுக்கு தமிழ் சொல் என்ன பாத்தீங்கன்னா கவி, எழில், எளின்னு சொல்லி வச்சுக்கலாம். மிகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏராளம். நம்மளுக்கு வந்து புக்ஸ் என்னது கவர்மெண்ட் கொடுத்துருக்க பிடிஎஃப்லயே வந்து இது வந்து இருக்குது. ஓகே பாருங்க, செல்வம் அப்படின்னா வளம் சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா பெயருன்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அப்ப பாருங்க, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. எதிர்கால பெயரச்சத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாடுகின்ற பொருள். பாடுகின்ற அப்படின்னா இது என்னது, இது நிகழ்காலம் வந்துருது. பாடும்னா எதிர்காலம் வந்துருது. அப்ப நம்மளுக்கு என்னது, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். பாடிய அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த காலம் வந்துருது. பாடல் பாடி அப்படிலாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, பேரு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. பெறுகின்ற அப்படிங்கிறதுலாம் பெறுகின்ற மாணவன் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இது வந்து பெயர் சொல் வந்தது. பெற்ற மாணவன் பெயர் சொல். பெற்றவள் அப்படின்னா தான் வந்து வினையாளனையும் பெயர் வருது. பெருமெல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, 12வது, நட என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. நடப்பவன் தான் வந்து கரெக்ட். மோஸ்ட்லி வந்து ஆர், அவன், அவள் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலே வந்து அது வந்து எனது வினையாளனையும் பெயர்னு சொல்லி வரும். நடந்த நடக்கும் இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, 13வது, பொறு என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்று தருக அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரு, பொறுத்தல் அப்படின்னா வந்து தொழில் பெயர்ல வந்து வந்துருது. பொறுத்து அப்படின்னு சொல்லி வினைமுற்றுனா முடிஞ்சிருக்கணும், புல் ஸ்டாப் வைக்கணும் லாஸ்ட் வர மாதிரி. இப்ப இது வராது. பொறுத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வினை எச்சமா வந்துருது. அப்ப இது வராது. பொறுத்தார் அப்படிங்கறத வந்து கரெக்ட். பொருத்தி பார்த்தான் அப்படி அதுவும் வந்து வினை எச்சமா வந்து வந்துருது. அப்ப வந்து இது வந்து ஆப்ஷன் டியும் வராது. அப்ப ஆப்ஷன் பி பொறுத்தார் தான் வந்து வினைமுற்று கரெக்ட். 14 பாருங்க, வேர் சொல்லை கண்டறிக. வந்தான் வந்து வேர்ச்சொல் வந்து எப்படி இருக்கணும், கட்டளை வாக்கியமா மாதிரி இருக்கணும். வா அப்படிங்கறத வந்து கரெக்டா ஆப்ஷன் சி, வாங்கிறதும் கரெக்ட். சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்துக்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு வரலாம், எதுன்னு சொல்லி வரும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து வரும். யா அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல வரும். ஸ்டார்டிங்ல வந்து இது வரும், அதனால யா. மீதி எதுவுமே வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு டேஸ் என, ஒரு நிமிஷம்,
டேஷ் என கூறுதல் அப்படின்னா கடைத்தறி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வலது பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் வந்து கரெக்டா இருக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். போக மாட்டேன், வராமல் இருப்பேன், கால் வைக்கும் இதெல்லாம் வந்து வராது. அப்படிங்கிற வினாக்கு கரெக்டான பதில் பாத்தீங்கன்னா வலப்பக்கம். சரியான இன எழுத்து அமைந்துள்ள சொல்லை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. இனவெழுத்து வந்து பாருங்க, ஆயுத எழுத்துக்கு இனவெழுத்து கிடையாது. அப்பனா ஆப்ஷன் பி வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க, முதல்ல யா இல் இல் இவ் இல் இல் இந்த எழுத்துக்கு, அதாவது இந்த எழுத்துக்கள்லாம் ஒரே இனம் தான் வரும். அதாவது இன எழுத்து வந்து அதே எழுத்து தான் வந்து வரும். இப்ப பாருங்க, இதுக்கு அதே எழுத்து தான் வந்து இனவெழுத்த வரும். இங்க அதே எழுத்து இல்ல, அது வராது. பாருங்க, அதாவது இல்லுக்கு பாத்தீங்கன்னா வந்து அதே எழுத்து தான் வரணும். அப்ப இனவெழுத்து அதே எழுத்து வரல, அப்ப இதுவும் வராது. தஞ்சம், அப்ப பாருங்க, இச்சு இஞ்சுக்கு வந்து கரெக்டான எழுத்து வந்து இச்சு. அப்ப வந்து தஞ்சம், இது சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. கூரை கூரை அப்படின்னு இருக்கு. இந்த ரை வந்துச்சுன்னா நம்ம என்னது, வீட்டின் கூரை வந்து வரும். இந்த ரை அப்படின்னா புலவை, கூரை புடவைன்னு சொல்லுவோம்ல. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 19வது சரியான விடையை தேர்ந்தெடு. அப்ப பூ மனம் வீசியது 3 சொல்லின்னு தான் வந்து கரெக்டான ஆன்சர். புலியின் கண் வந்து 3 சொல்லின்னு தான் வரும். அப்ப மனம் ஆப்ஷன் டி, மனம் கண் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகான்னு கொடுத்துருக்காங்க. வீட்டு வாசலில் கோலம் இதெல்லாம் தான் வரும். அப்போ வந்து கோலம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கோலம் போட்டனர். 21 பாருங்க, நெடில் குறில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறிக. செய் அப்படின்னா இது செய் அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப செயலை செய்தல், செய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குழந்தை. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் சந்தி பிழையே இல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடைக்கு சென்றான், இங்க வந்து இச்சு வந்தாதான் கரெக்டா இருக்கும். இப்போ வந்திருக்கு, அப்ப இது வராது. இங்க வந்து இச்சு வரணும், எதுவுமே வரல, அப்ப இதுவும் தப்பு. சே வந்திருக்கு, அப்ப நம்மளுக்கு இச்சு தான் வரும். இங்க இத்து கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டா இச்சு வந்திருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 23வது பாருங்க, சேர்த்து எழுதுக நிலா கூட்டல் ஒளி, நில ஒளி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பிரித்தெழுதல் நன்றி அறிதல். பிரித்தெழுதல் கேட்டிருக்காங்க. அப்ப நன்றி அறிதல்னா நன்றி கூட்டல் அறிதல், நன்றி அறிதல். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நன்று வராது. ஓகேவா? அப்பனா நன்றி கூட்டல் அறிதல், நன்றி எறிதல். சரி, ஓகே. 25 பாருங்க, பிரித்து எழுதுக. வேங்குழல் அப்படின்னா வேய் கூட்டல் குழல், வேங்குழல். ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகர வரிசைக்கு பாருங்க, ஆனா அவனா தான் வரும். ஆ இ உ ஏ ஐ வரும். அப்ப பாருங்க, ஐ அதுக்கு தான் ஓ பாருங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அன்பு இரக்கம் 5 ஓசை, அதுதான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சாரி, பொருள் தரும் ஓரெழுத்து எழுதுக. தலைவன், ஐனா என்ன வரும், தலைவன். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். மிச்சதையும் பார்த்துடலாம். ஏ அப்படின்னா என்ன வரும், அம்புக்கு தான் வந்து ஏ வரும். சி அப்படின்னா இகழ்ச்சி தான் சி வரும். யா அப்படின்னா அகலம் சொல்லிட்டு வரும். அகலம், யா அகலம். இப்ப பாருங்க, நம்ம கேட்டுக்கிறது தலைவன், தலைவன். ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 28 ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓர்னு சொல்லி போடணும். மெய்யெழுத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒருன்னு சொல்லிட்டு போகணும். பாருங்க, மோ அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து, அப்ப வந்து ஒருன்னு போட்டுருக்கு, கரெக்ட் தான். உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு துணை இன்றியமையாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்ப வந்து இங்க வந்து ஒரு பொண்ணும் ஓரும் போட்டிருக்கு. அப்ப ஆப்ஷன் பி வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இன்றியமை ஆகின்றன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து பண்மையில வந்து இங்க வந்து கொடுக்கல. நம்மளுக்கு இங்க வந்து பேச்சு மொழிகள் அப்படின்னு சொல்லி பண்மையில வந்து நம்மளுக்கு வந்து இங்க கொடுக்கல. அப்படி கொடுத்தாதான் வந்து இன்றியமை ஆகின்றன அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்ப இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, உயிர்ப்போடு பேச்சு மொழி இன்றியமையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி இன்றியமையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒருமையில வந்து வந்திருக்கு. அப்ப வந்து இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் டி வராது. நம்மளுக்கு சரியான ஆப்ஷன் எது, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஊர் பெயரின் மறுவை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளியோட மறுவை என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சி, அதுதான் கரெக்டா. திருவை, திருமை, திருச்சூர் எல்லாம் வராது. திருச்சிராப்பள்ளி மறுவை வந்து திருச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான பொருள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிட்டு இருக்காங்க. மேரு இமயமலை தான் வந்து கரெக்ட். மேருனா நம்மளுக்கு இமயமலை ஸ்கூல் புக்லயே இருக்கு. இப்ப தீரி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும், ஆணை சக்கரம் சொல்லிட்டு வரும். அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப அலி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும், கருணைன்னு சொல்லிட்டு வரும். கருணை வரும். அலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும், மலர்னு சொல்லிட்டு வரும். இப்ப மேரு அப்படின்னா இமயமலை, டிகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், மலர்னா அலர்னா மலர், அலினா கருணை, மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. பாருங்க, நெக்ஸ்ட் 31 கீழ் காணும் கோடிட்ட சொற்களுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக. பசு, இந்த கொடுத்துருக்காங்கல்ல லைன்ஸ், அதுக்கு வந்து வேற மீனிங், அதாவது வேறு சொல்கள், அதுக்கு இணையான வேறு சொல் கேட்டிருக்காங்க. பசு போல் சாந்தமும், புலி போல் தீரமும், யானை போல் உழைப்பும் மனிதனுக்கு வேண்டும். பசுக்கு வேறு பெயர் என்னது, ஆன்னு சொல்லி வச்சிருக்கலாமா. சாந்தம் அப்படின்னா அமைதி,
புலிக்கு வேறு பெயர் பாத்தீங்கன்னா வேங்கைன்னு சொல்லி சொல்லுவாங்க. வேங்கை. வீரம் அப்படின்னா வீரம் சொல்லி சொல்லுவாங்க. யானைக்கு வந்து களிறு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அமைதி, வேங்கை, வீரமும் களிறு. நெக்ஸ்ட் பாருங்க, சொல் பொருள் பொறுத்துக. மண் பொன் அப்படிங்கிறது மண் பொன் அப்படிங்கிறது பெயரோட இயற்சொல். அப்ப வந்து மூணாவது நடந்தான் வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைச்சொல். வினையில வந்து இயற்சொல். அவனை அவனால் ஐ வந்திருக்கு பாருங்க. அவனை அவன் ஆள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து என்னது இடைச்சொல். நனி அப்படிங்க மாநகர் நனிக்க நன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து உரைச்சொல். அப்ப 3, 4, 1, 2 நம்மளுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 33 எழுத்து வழக்கு. கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப எழுத்து வழக்குல கேட்டிருக்காங்க. கடைக்கு போய் அப்படின்னு அதெல்லாம் வராது. போனதால் அப்ப அதெல்லாம் வராது. பொய்னா பொய் கூறுதல். அப்ப பாருங்க, ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். கடைக்கு போய் காய்கறி வாங்கினேன். நெக்ஸ்ட் பாருங்க, 34வது இருபொருள் தருக. தாள் அப்படின்னா வந்து தாழ்ந்து போதல். தாழ்ந்து போதல்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்னு வந்து தாழ்பால் சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. தாழ்ந்துனா குறைந்து போதல். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். குறைதல், தாழ்பால். 35வது பாருங்க, ஒரு பொருள் பன்மொழி சொற்களை எழுதுக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து காணப்பட்டன. கேளுங்க, ஒரு பொருள் பன்மொழி. குழியும் கரெக்ட் தான், தாழ்ந்தும் கரெக்ட் தான். அவங்க கேட்டிருக்கு வந்து ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா ஒரே மீனிங், அதாவது ஒரே மீனிங், ஆனா அதுக்கு பதிலாக ரெண்டு வேர்ட்ஸ் வந்து வந்திருக்கணும். அப்ப குழினாலும் ஒரே மீனிங் தான், தாழ்ந்தும் ஒரே மீனிங் தான். அப்ப ரெண்டுமே சேர்ந்து வரணும். ஒரு பொருள் பன்மொழினா ரெண்டு மீனிங், அதாவது மீனிங் ஒண்ணுதான், வேர்ட்ஸ் வந்து ரெண்டா வரணும். அப்ப குழி தாழ்ந்து ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 36வது பாருங்க, பண்பு தொகைக்கு பொருந்திய சொல்லை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பண்பு தொகைக்கு பாருங்க, பொன்னதின்னு சொல்லி பாருங்க. பொன்னதி எப்படி பிரிக்கலாம்? பொன்மை கூட்டல் நதின்னு சொல்லி பிரிக்கலாம் இல்லையா? பொன்மை கூட்டல் நிதி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இதுவும் பண்பு தொகை மாதிரிதான் இருக்கு. ஆனா இது எப்படி ஆகுது? பொன்னால் ஆன நிதி அப்படின்னு சொல்லி வந்துருது. அப்ப பொன்னால் ஆன நிதி அப்படின்னு சொல்லி வந்ததுனால வந்து பொன்னிதி வந்து வராது. நல்நிதி எப்படி பிரிக்கலாம்? நன்மை கூட்டல் நிதின்னு சொல்லி பிரிக்கலாமா? நன்மை கூட்டல் நிதின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்ப பாருங்க, நன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு தொகையில வந்து வருது. அப்ப நல்நிதி அப்படிங்கிறது வந்து கரெக்ட். நிதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல்ல வந்து வந்துரும். அப்ப வந்து அது வந்து வராது. ஆப்ஷன் டி வராது. சந்நிதி அதெல்லாம் வராது. அப்ப பண்பு தொகைக்கு பொருந்திய சொல்லி எதுன்னு பாத்தீங்கன்னா நல்நிதி. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா பொன்னால் ஆன நிதின்னு சொல்லிட்டு 3ஆம் வேற்றுமை உருபோட உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும் சேர்ந்து வந்ததுனால இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னிதி வந்து வராது. ஆப்ஷன் சி வந்து வராது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இறை, செல்வம், தகுதி, பயன், வாக்கியம், இது எல்லாத்துக்குமே வந்து என்ன சொற்கள் தான் கரெக்ட்? பேரு அப்படிங்கிற சொற்கள் தான் கரெக்ட். இதுதான் கரெக்ட். இதெல்லாம் வராது. இந்த பேர் இதெல்லாம் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, உரிய பொருளை கண்டறிய. விசும்புனா வானம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நமக்கு ஸ்கூல் புக்ல இருந்து இருக்குது. ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள். அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகம் வரும். தூய்மைக்கு என்ன வரும்? தூய்மைன்னு சொல்லி வரும். மூத்தலுக்கு மோத்தல்னு சொல்லிட்டு வரும். சோலைக்கு என்ன வரும்? சோலைன்னு சொல்லி வரும். மேகத்துக்கு வந்து மேகம் சொல்லிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சரியான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. உதித்த. அப்ப ஆப்போசிட் என்னது? மறைந்த. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வாழ்க இதில் இடம்பெறும் வியப்புக்குறி எத்தகைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு இருக்காங்க. இப்ப பாருங்க, வியப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவலம் பாத்தீங்கன்னா அச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அச்சோ அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஆச்சரியக்குறி வரும். வைதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிக அப்படின்னு சொல்லி எழுதும் போது இந்த ஆச்சரியக்குறி. வாழ்த்துதலுக்கு வாழ்க அப்படின்னு சொல்லும் போது வந்து இந்த ஆச்சரியக்குறி. வியப்பு பாத்தீங்கன்னா என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா? அதிசயம் சொல்லும் போது வந்து ஆச்சரியமா சொல்லும் போது வந்து இந்த வியப்புக்குறி. இங்க கேட்டுக்காங்க வாழ்க அப்பாம வாழ்த்தும் போதுதான் இந்த வியப்புக்குறி வரும். அப்ப ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட், வாழ்த்து. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான முற்றுப்புள்ளி இடப்பட்ட தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, முற்றுப்புள்ளி என்ன கேட்டிருக்காங்கன்னா லாஸ்ட் முடிகிற புள்ளி வந்து என்ன கரெக்டா விட்டுருக்குது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இமை நேரத்தில் மறைந்து விட்டது புளிங்கிற்றுன்னு சொல்லி வந்திருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரே எழுவாயில பல வாக்கியம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வாக்கியம் வந்தா அதை தொடர்ந்து என்ன வரும்னா, அதை தொடர்ந்து அரைப்புள்ளி வந்து இடணும். அரைப்புள்ளி வந்து போடணும். அப்ப அங்க தான் அரைப்புள்ளி. இப்போ ஒரே சென்டென்ஸ்ல அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு வாக்கியம் வந்திருக்கு, மறைந்து விட்டது, அதோட இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, அது கூட கண்டினியூவா இன்னொரு சொல் வரப்போய்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? அரைப்புள்ளி வந்து போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். இமை நேரத்தில் மறைந்து விட்டது புளிங்கிக்கு. லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் போட முடிச்சிருக்காங்க. அப்ப அதான் வந்து கரெக்ட்.
43வது பாருங்க, அரைப்புள்ளி அமையும் இடங்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள், அதன் பின்னர் அவர் உயிர் நீந்தார். இதுவும் அதேதான். ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அரைப்புள்ளி வந்து இடணும். இப்ப பாருங்க, ஒரே எழுவாயில வந்து பாருங்க, ஏளன மொழிகளை சிலுவையில் எழுதினார்கள் இந்த அரைப்புள்ளிட்டு இருக்காங்களா, அதன் பின்னர் அதுக்கடுத்து வந்து கமா வரணும். அவர் உயிர் நீந்தார், லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப். அப்ப ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்ட். இங்க வந்து அரைப்புள்ளி இட்டிருக்காங்க, அதன் பின்னர் கரெக்ட் தான். உயிர் நீந்தார் இங்க பாருங்க, இதுவும் கரெக்ட் தான். ஆனா சிலுவையில் இடையில வந்து அந்த சென்டென்ஸே முடியறதுக்கு முன்னாடி ஒரு அரைப்புள்ளி எக்ஸ்ட்ரா ஒரு அரைப்புள்ளி வந்ததுனால இது வந்து தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, அதன் பின்னர் சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரைப்புள்ளி வரணும். இது அதன் பின்னருக்கு அடுத்து வந்து அரைப்புள்ளி வந்திருக்கு. அப்ப இதுவும் தப்பு. இங்கேயும் அதே மாதிரிதான் வந்திருக்கு. அப்ப இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. கால் புள்ளி அமையும் இடங்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, கால் புள்ளி எந்த இடத்துல எல்லாம் இடங்கள்ல அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழிக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புள்ள தம்பிக்கு அப்படின்னு சொல்லி எழுதும்போது நம்ம வந்து கமா போடுவோம். அம்மாக்கு அப்பாக்குன்னு சொல்லி எழுதும் போது பாத்தீங்கன்னா கமா போடுவோம் இல்லையா? ஒரு லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது விழித்தெழு நண்பா அப்படின்னு சொல்லும் போது வந்து கமா வந்து போடுவோம் பாருங்க. அதனால விழிக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கால் புள்ளி வந்து இருவோம், அதாவது கமா போடுவோம். வினையச்சம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வினையச்சம் பாத்தீங்கன்னா, பொழிலன் தோட்டத்திற்கு சென்று. வினையச்சம் அதாவது பாருங்க, எக்ஸாம்பிள் எழுதுறேன். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வினையச்சம். சென்று அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். வினையச்சத்துக்கு அடுத்து வந்து கமா வந்து போடணும். வாழை இலை பறித்தான் அப்படின்னு எழுதலாமா? இலை பறித்தான். அப்ப பாருங்க, இந்த வினையச்சத்துக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கமா போடணும். அப்ப ஆப்ஷன் ஏதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். இதையும் பாத்துறாங்க. சொற்றொடர் இறுதி அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு சொல்லோட இறுதியில வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வந்து வைப்போம். முகவரி இறுதியிலையும் வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அப்போ இது வந்து முற்றுப்புள்ளிக்கு வந்து வரும். இது வந்து என்னதுக்கு வரும்? முற்றுப்புள்ளிக்கு வந்து வரும். லாஸ்ட் சி பாருங்க, நாள் இறுதி சொற்குறுக்கம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் வந்து நம்ம வந்து முற்றுப்புள்ளி தான் வந்து வரும். நாள் இறுதி பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வந்து என்ன கிழமை? 6ஆம் தேதி 2வது மாசம் 2026. லாஸ்ட் ஃபுல் ஸ்டாப் வைக்க இல்லையா? நாள் இறுதியில ஃபுல் ஸ்டாப் வைக்கும். அப்ப அதுவும் சொல்லோட குறுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிக்கான்னு சொல்லி போடலாம் இல்லையா? சொல் குறுக்கம், அதுக்கு திருவிக்கா. அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து வைப்போம். இப்ப பாருங்க, அப்ப நாள் இறுதிக்கும் சொல் குறுக்கத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, சிறு தலைப்பு நூறு பகுதி. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணா முக்கால் புள்ளி வந்து இடுவோம். முக்கால் புள்ளினா இதுதான் வந்து முக்கால் புள்ளி. சிறு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, முத்தமிழ் எழுதிக்கலாமா? முத்தமிழுக்கு வந்து நம்ம வந்து பாருங்க முக்கால் புள்ளி வந்து இடுவோம். இதுக்கு அடுத்து என்ன வரும்? முத்தமிழுக்கு என்ன வரும்? இயல் இசை நாடகம் சொல்லிட்டோம்னா இதுக்கு வந்து கமா வரும். இயல் இசை நாடகம் இதுக்கெல்லாம் வந்து கமா வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நூறு பகுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நூறு பகுதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 பாட்டுல 2வதுல நெக்ஸ்ட் பாருங்க, முக்கால் புள்ளி போட்டுட்டு 246. இப்ப இந்த இதுக்கு வந்து நூல் பகுதியில வந்து நம்ம வந்து முக்கால் புள்ளிடுவோம். இது என்னன்னா 10 பாட்டுல 2வதா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருநாற்றுப்படை. அப்ப பொருநாற்றுப்படையில 246வது லைன், அதாவது 246வது வரியை வந்து குறிக்குது. அப்ப இந்த நூல் பகுதிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா முக்கால் புள்ளி வந்து இடுவோம். ஓகேவா? ஓகே. அப்ப நம்மள கேட்டிருக்கிறது வந்து கால் புள்ளி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, விழிக்கும் வினையச்சத்துக்கும் வந்து நம்ம வந்து கால் புள்ளி வந்து இடுவோம். ஆப்ஷன் ஏதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சாரி, கீழ்கண்ட சொல்லுக்கு பொருத்தமான பன்மை சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, கூட்டம் என்ன வரும்? மக்கள் கூட்டம் வரும். மாட்டு மந்தை, அதாவது மாட்டு மந்தை ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். கற்குவியல் ஓகேவா வருமா? குழுமம் முன்னாடி எந்த பேர்னாலும் வந்து போட்டு குழுமம் சொல்லி போட்டுக்கலாம். அப்ப பாருங்க, இப்ப மாடுன்னு கேட்டுக்காங்க, மாட்டு மந்தை ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். 46வது பாருங்க, முறுக்கு தின்னா வரும். சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு அப்படி வரும். அப்ப 2 1 4 3 ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மரபு பிழையே இல்லாதது கேட்டிருக்காங்க. அப்ப குயில் கூவும், அதுதான் வந்து கரெக்ட். கழுதை என்ன வரும்? கழுதை வந்து கணைக்குமா? கழுதை வந்து கதரும், சாரி, கழுதை வந்து கத்தும். குதிரை தான் வந்து கணைக்கும் சொல்லிட்டு வரும். அப்ப பாருங்க, அப்ப கழுதை கத்தும். இப்ப குயில் வந்து கூவும் போட்டிருக்கு. அப்ப வந்து மயில் தான் வந்து அகவும். புலி என்ன பண்ணும்? புலி உருமும். அப்ப முழங்கும் எது? சிங்கம் முழங்கும், புலி உருமும், மயில் அகவும், குயில் கூவும், கழுதை கத்தும், குதிரை கணைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அக்ரிணையில் பன்மை குறிக்கும் பால் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அக்ரிணையில வந்து கேட்டிருக்காங்க பாருங்க,
பலர்பால் வந்து உயர்திணையில வந்து பன்மையில வருது. ஒன்றன் பால் பாத்தீங்கன்னா அக்ரிணையில ஒருமையில வருது. பெண் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்திணையில வந்து வருது, ஒருமையில வருது. இப்ப பலவின் பால் தான் அக்ரிணையில பன்மையில வருது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், பலவின் பால். நெக்ஸ்ட் பாருங்க, பலர்பாலை குறிக்கும் சரியான தொடர் எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பலர்பாலை குறிக்கும் சரியான தொடர் அவர்கள் வந்தன, அவர்கள் வந்தன அப்படின்னு போட்டிருக்கு. அவர்கள் அப்படிங்கிறது வந்து உயர்திணையில வந்தது. வந்தன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்ரிணையில வந்து அப்ப இது வராது. அவர்கள் அப்படின்னு உயர்திணையில வந்துட்டு வந்தனால் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பால்ல வந்து வந்துருது. அப்ப வந்து பெண் பால்ல அதுலயும் ஒருமையில வந்துருது. அப்ப இதுவும் வந்து வராது. அவர்கள் வந்தார்கள், அப்ப அதுதான் வந்து கரெக்டா, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அவர்கள் வந்தனன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆண் பால்ல வந்து அதுவும் ஒருமையில வருது, இது வந்து பன்மையில இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 50வது. ஆண்பால் பெயர் சொல் எவ்வகை வினை முடிவை பெறும். ஆண்பால் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஆண்பால்ல தான் முடியும். அவன், அவன்கிறது வந்து ஆண்பால். வந்தான், அவன் வந்தான் அப்படிங்கிறது ஆண்பால்ல தான் வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப வந்து ஆண்பால்ல தான் முடியும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படிங்கிறது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கப்பல்கள் அப்படின்னு பன்மையில வந்திருக்கு. பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன அப்படின்னு சொல்லி பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். இங்க பாருங்க, பன்மையில இருக்குது உழைக்கும், நெடுங்காலம் உழைக்கும் அப்படின்னு உழைத்தனா தான் வரணும், தப்பு. பாருங்க, பன்மையில இருக்குது உழைப்பவை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப இதுவும் வந்து தப்பு. பாருங்க, பன்மையில இருக்குது உழைத்தது அப்படின்னு ஒருமைக்கு வந்திருக்கு. அப்ப இதுவும் வந்து தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 52வது பாருங்க, கொன்றான் எவ்வகை வினை அப்படின்னு போட்டிருக்காங்க. கொன்றான் அப்படிங்கிறது வந்து தன்வினை, அவன் தான் வந்து கொன்னா, அதனால தன்வினை. நெக்ஸ்ட் பாருங்க, 3வது வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, வேற்றுமை தொகை சொல்லி கொடுத்திருக்கு. இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து வேற்றுமை தொகை வந்து நம்மளுக்கு தெரியும். ஐயாள் கு, ஐயாள் கு, இன், அது, கண் சொல்லிட்டு வரும். பாருங்க, மலையின் கண் குகைன்னு சொல்லிட்டு வரும். அப்படித்தானே, மலையின் கண் குகை. திருவாசகத்தை படித்தான் வரும். கம்பரது அவரது பாடல், கம்பரது பாடல் சொல்லி வரும். சிதம்பரத்திற்கு சென்றான்க்கு வரும். அப்ப இங்க பாருங்க, மலையின் கண் குகை பாருங்க, இப்போ 1 வரும் லாஸ்ட். இப்ப பாருங்க, ஐ இருக்குது, அப்ப 2. கம்பரது பாடல் அது 3. பாருங்க, சிதம்பரத்திற்கு சென்றான் அப்ப 4ன்னு வருது. அப்ப 2, 4, 3, 1. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சொற்களை ஒழுங்கப்படுத்தி சொற்றொடர் ஆக்குகன்னு கேட்டிருக்காங்க. லட்சியத்தை எனது அடைவேன் கல்வியால். சென்டென்ஸே தப்பா இருக்கு பாருங்க. கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன். ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். எனது லட்சியத்தை அடைவேன் கல்வியால் தப்பு. கல்வியால் அடைவேன் எனது லட்சியத்தை தப்பு. சென்டென்ஸே தப்பா இருக்கு. அடைவேன் லட்சியத்தை எனது கல்வியால் தப்பு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழ் உணர்வு நிறைந்த கனிச்சாறு பாடல்கள். சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது தப்பா இருக்கு பாருங்க. கனிச்சாறு பாடல்களை கொண்டது நிறைந்த தமிழ் உணர்வு தப்பு. கனிச்சாறு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். தமிழ் உணர்வு கனிச்சாறு நிறைந்த பாடல்களை கொண்டது சொல்லும் போதே வந்து தப்பா இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சரியான கலை சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாலண்டியர், வாலண்டியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் ஆர்வலர். வாலண்டியர்னா தன் ஆர்வலர். அப்ப ஆய்வாளர்னா என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன், இன்வெஸ்டிகேட்டர். அவங்கதான் வந்து ஆய்வாளர்களுக்கு வருவாங்க. அறங்காவலர்களுக்கு வந்து என்ன வருவாங்கன்னா ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்வலர்னா எந்தூசாஸ்டிக். தன்ன ஆழ்வலர்னா வாலண்டியர். ஆய்வாளர் அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர், அறங்காவலர் ட்ரஸ்டி, ஆர்வலர் எந்தூசாஸ்டிக், தன் ஆழ்வலர்னா வாலண்டியர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாண்ட் என்பதன் கலை சொல்லி தேர்ந்தெடுங்க. ஃபாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்துரு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அப்ப எழுத்துக்கு என்ன வரும்னா ரைட்டிங், அதுதான் வந்து எழுத்துக்கு வந்து கரெக்டான கலைச்சொல். எழுத்துப்பொறினா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்லயே வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் எழுதுகோள்லாம் தெரியும். பெண். நெக்ஸ்ட் பாருங்க, கார்ட்டூன். அப்ப பொம்மலாட்டம் ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்காங்க. என்னது, பப்பட்டி வந்து பொம்மலாட்டம். பேசும் படம். இப்ப பேசும் படம்னா சவுண்ட் பிலிம் சொல்லி சொல்லுவாங்க. சவுண்ட் பிலிம். குறும்படம் நம்மளுக்கு தெரியும், ஷார்ட் பிலிம். நெக்ஸ்ட் பாருங்க, கருத்து படம் அப்படின்னா கார்ட்டூன். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, முகப்பு பக்கம் என்ற தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல். முகப்பு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ். முகப்புனா ஹோம், பக்கம்னா பேஜ். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 60வது. கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லேண்ட் பிரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்காற்று. சுழல் காற்று அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன வரும், விண்ட் வெரின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா.
வெர்லிங் விண்ட்னு சொல்லிட்டு வரும். கடல் காட்டுனா சி பிரேசில்னு சொல்லி வரும். பெருங்காற்றுனா என்ன வரும்? டெம்பஸ்ட்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்ப நிலக்காற்றுனா லேண்ட் பிரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 61வது பாருங்க. கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஹோம் செக்ரட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சர். ஹோம் செக்ரட்டரி அப்படின்னா உள்துறை அமைச்சர். இப்ப சட்டமன்ற செயலாளர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்ற செயலாளர்னா அசம்பிளி செக்ரட்டரி அப்படின்னு வரும். பாருங்க, அசம்பிளி செக்ரட்டரி. அசம்பிளி செக்ரட்டரி வரும். உள்துறை அமைச்சர்னா ஹோம் செக்ரட்டரி. நாடாளுமன்ற செயலாளர்னா பார்லிமெண்டரி செக்ரட்டரின்னு சொல்லிட்டு வரும். பார்லிமெண்டரி செக்ரட்டரின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பதிவுத்துறை செயலாளர் அப்படின்னா ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு வரும். ரிஜிஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு வரும். உள்துறை அமைச்சர்னா ஹோம் செக்ரட்டரி. இப்ப சட்டமன்ற செயலாளர்னா அசம்பிளி செக்ரட்டரி. நாடாளுமன்ற செயலாளர்னா பார்லிமெண்டரி செக்ரட்டரி அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா பொருள் மேலாண்மை. ஆர்டிகல்ஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா பொருள் மேலாண்மை. இப்ப தகவல் மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஊடக மேலாண்மை மீடியா மேனேஜ்மெண்ட். என்ன வரும்? மீடியா மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வரும். பொருள் மேலாண்மைனா ஆர்டிகல்ஸ் ஆஃப் காமர்ஸ். தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்னு வரும். லீடர்ஷிப். நெக்ஸ்ட் பாருங்க, 63வது. கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல். கதிர் மருத்துவம் அப்படின்னா ஆக்ஷனோ தெரபி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்டனோ தெரப்பின்னா கதிர் மருத்துவம். இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னன்னா நேட்ரியோ தெரபி அப்படிங்காங்க. என்னது? நேட்ரியோபதி. சித்த மருத்துவம்னா சித்தா தான் வரும். சித்தா மெடிசின் சொல்லிட்டு வரும். சித்தா மெடிசின். நவீன மருத்துவம்னா மாடர்ன் மெடிசின் வரும். இப்ப பாருங்க, கதிர் மருத்துவம் பண்ணா ஆக்டனோ தெரப்பி. இயற்கை மருத்துவம்னா நேச்சுரோபதி. சித்த மருத்துவம் அப்படின்னா சித்தா மெடிசின். நவீன மருத்துவம்னா மாடர்ன் மெடிசின். கலைச்சொலுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. பிலாசபின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிலாசபி அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவம் தான் வந்து கரெக்ட். ஸ்கூல் புக்ல இருக்கு. அசைனா என்னது? நம்மளுக்கு சிலபல் சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு தெரியும் அசைனா சிலபல். எழுத்துருன்னா நம்மளுக்கு போன கொஸ்டின்லயே பார்த்தோம். நம்மளுக்கு என்னது? ஃபாண்ட் தான் வந்து கரெக்ட். படிப்புனா கிரியேஷன். இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே இருந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, சாலிட்டரி ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்மை விழுக்காடுன்னு கொடுத்துருக்காங்க. திண்மை விழுக்காடு சாலிட்டரி ரேஷியோ. அப்ப திண்மை என்னது? சாலிட்டரின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? சாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்மை விழுக்காடுனா சாலிட்டரி ரேஷியோ. திடத்தன்மைக்கு வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப திடத்தன்மை பரப்புக்கு வந்து சாலிட்டி ஏரியா. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்ட். திண்மை விழுக்காடு. தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழ் இலக்கியங்களை படிக்கின்ற ஆர்வத்தையும் படைக்கின்ற ஆற்றலையும் உருவாக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் நோக்கமாகும். அதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை முன்னெடுக்கும் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா? நல்லா பாத்துக்கோ, இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை. நெக்ஸ்ட் பாருங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் பழமொழி விளக்கும் கருத்து. காற்றுள்ள போதேன்னா நம்மளுக்கு கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் போது அது வந்து பயன்படுத்திக் கொள்ளணும். அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வாய்ப்பு கிடைக்கும் போதே பயன்படுத்திக் கொள். நெக்ஸ்ட் பாருங்க, 68. பின்வரும் பழமொழியின் பொருள் அறிக. யானைக்கும் அடிசருக்கும் கவனமாக முன்னேறுதல். அப்படின்னா யானை அவ்வளவு பெரிய உருவம் கொண்ட பலம் வாய்ந்த வலிமை வாய்ந்த யானைக்குமே வந்து அடிசருக்கும். அப்ப கவனமாக வந்து கவனமா வந்து இருக்கணும். எவ்வளவு பலம் இருந்தாலும் நம்ம வந்து கவனமா இருக்கணும். ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் பழமொழியின் பொருள் அறிகன்னு கொடுத்துருக்காங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னா எறும்பு ஊற கல்லும் தேய்னா விடாமுயற்சி. இப்ப கல்லு மேல வந்து எறும்பு வந்து நடந்து போயிட்டே இருக்க வந்து அந்த கல்லு கூட வந்து தேய்ஞ்சிடும். அப்போ வந்து விடாமுயற்சியோட எறும்பு வந்து நடந்தாதான் அந்த கல்லு வந்து தேயும். இப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், விடாமுயற்சி. நெக்ஸ்ட் பாருங்க, 70வது. இவன் பெரிய ஹரிச்சந்திரன் என்னும் மரபு தொடர் விளக்கும் பொருள். நமக்கு நல்லாவே தெரியும் ஹரிச்சந்திரன் யாரு? உண்மையை பேசுபவன். அவன் தான் வந்து ஹரிச்சந்திரன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 71வது பாருங்க, கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்ற மரபு தொடர் விளக்கும் கருத்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மை உடையவன். இப்ப கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னா பேச்சுக்கு அடங்கி நடப்பான் அப்படிங்கறத அர்த்தம். எவருக்கும் பயப்பட தேவையில்லை. யார் பேச்சை தட்ட மாட்டான், அதெல்லாம் கிடையாது.
72வது பாருங்க, கர்ணன் தோற்றான் போ என்ற தொடர் விளக்கும் கருத்து என்ன அப்படின்னா வள்ளல் தன்மை. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கர்ணன் வந்து வள்ளல் தன்மை கொடையில வந்து சிறந்தவர். அவ்வளவு வள்ளல் தன்மை கொடுத்துமே அவர் வந்து விதியின் பயனால வந்து லாஸ்ட் வந்து தோத்துதான் போறாரு. அதான் வந்து சொல்லியிருக்காங்க, கர்ணன் தோற்றான் போ அப்படின்னா வள்ளல் தன்மையே வந்து தோத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மழை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, தற்செயல் நிகழ்வு அப்படின்னா காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. வெளிப்படைத்தன்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இப்ப தடையின்றி மிகுதியாகனா மழை திறந்த வெள்ளம். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமானதை வந்து தேர்ந்தெடுக்க. கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணை வந்து இமை எப்படி காத்துக்கிறது, பாதுகாப்பா அவ்வளவு கண்ணும் கருத்துமா வந்து பாதுகாக்கிறது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தாமரை இலை நீர் போல அப்படின்னா ஓமைக்கான பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊமைக்கான பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாரி இறைப்பது அப்படின்னு வாரி இறைப்பது, சோம்பல் தன்மை, இதெல்லாம் வந்து வரவே வராது. இளமைக்கல் வந்து இப்ப யாரிடமும் நெருங்கி உறவாடமை. தாமரை இலையும் தண்ணியும் வந்து ஒண்ணுக்கு ஒட்டவே ஒட்டாது. அதுதான் யாரிடமும் நெருங்கி உறவாடமை. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பேரா கொடுத்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, செய்தித்தாள்ல வந்து கொடுத்திருக்காங்க. பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு வங்கி கணக்குகளை தொடர்வதற்கு ஆதார் எண்களை இணைப்பதற்குமான வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் +2 வரையிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இடைநிற்றல் இன்றி தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றன. பள்ளிகளிலேயே வங்கி கணக்கு தொடங்க வயது அடிப்படை வந்து இரண்டாம் நிலைகளிலே பணிகள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக 5 முதல் 10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் புதிய வங்கி கணக்குகள் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பெயரில் இணை கணக்காக தொடக்கப்படும். மாணவர் பெற்றோர் இணைந்து இந்த கணக்கை பராமரிக்க முடியும். ஆரம்ப தொகை ஏதும் இல்ல கணக்காக இருக்கும். ஸ்டார்டிங்ல இந்த ரூபாய் வந்து போட தேவையில்லை, அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, கொஸ்டின் பாருங்க. வங்கி கணக்கோடு இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் எதுவும் கேட்டிருக்காங்க. அப்ப ஆதார் எண். பாருங்க, நம்ம நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனே அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப என்னது, ஆதார் எண் வந்து இணைக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளியிலேயே வங்கி கணக்கு துவங்க அளிக்கப்படும் வாய்ப்பு பாத்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வரை படிச்சிருக்கவங்களுக்கு வந்து கொடுக்காங்க. அப்ப பாருங்க 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சவங்களுக்கு வங்கி கணக்கு வந்து அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணி தராங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளிகளையே வங்கி கணக்கு தொடர்வதற்கான காரணம் உதவித்தொகை பெறுவதற்காக. ஆனா ஊக்கத்தொகையும் சொல்லி வரும். ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாருங்க, உதவித்தொகை ஊக்கத்தொகை ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உதவித்தொகை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வங்கி கணக்கு துவங்க அளிக்கப்படும் குறைந்தபட்ச வயது வரம்பு பாத்தீங்கன்னா 5 முதல் 10. நம்மளுக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, பாருங்க 5 முதல் 10 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு புதிய வங்கி கணக்கு வந்து ஆரம்பிக்கலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பள்ளியிலேயே தொடங்கப்படும் வங்கி கணக்குகளுக்கான ஆரம்ப தொகை எவ்வளவு? தொகை எதுவுமே இல்ல. ஆரம்பத்துல தொகை எதுவுமே இருக்க வேணாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அதுவும் இருக்குது. இங்க பாருங்க, ஆரம்ப தொகை ஏதும் இல்லாத கணக்காக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, சாரி, ஓகே, நெக்ஸ்ட் 81வது பாருங்க, பொறுத்துக்க. கிரியேட்டிவ் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படைப்பாற்றல் எழுத்தாக்கம். ஆப்ஷன் 4 தான் வந்து பாருங்க, 4. ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்றதுன்னா சப்மிட் பண்றது, அறிக்கை எழுதுதல். டெக்னிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப எழுத்தாக்கம். எஸ்ஐ ரைட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுரை எழுதுதல். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 4, 1, 2, 3 தான் வந்து கரெக்ட். 82வது, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுதுக தேர்ந்தெடுக்கிட்டு இருக்காங்க. மில்கி வேணா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பால்வெளி அண்டம். நட்சத்திரம்னா என்னது, ஸ்டார். சூரியனா தெரியும், சன். அண்டம் அப்படின்னா என்ன வரும், யூனிவர்ஸ் சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, 83வது, இன்சூரன்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு. இன்சூரன்ஸ் என்னன்னா காப்பீடு. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அப்ப உறுதி பத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்குமெண்ட் ஆஃப் அஷூரன்ஸ். பாருங்க,
டாக்குமெண்ட் ஆஃப் அஷூரன்ஸ் அதான் கரெக்ட். காப்பீடுனா இன்சூரன்ஸ். பயனீட்டாளர் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சியூமர். முகவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட். ஏஜென்ட் தான் முகவர் சொல்லுவோம். அப்போ உறுதி பத்திரம்னா டாக்குமெண்ட் ஆஃப் அஷூரன்ஸ். காப்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ். முகவர்னா ஏஜென்ட். பயனீட்டாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சியூமர். நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அதிகம்னு கேட்டிருக்காங்க. டவுன்லோடு தரவிறக்கம் தான் வந்து கரெக்ட். இப்ப இணையம் அப்படின்னா என்ன, ஒரு இன்டர்நெட் தான் வரும். இன்டர்நெட். கீழே இறங்க அப்படின்னா கம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கம் டவுன். வட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்க். டிஸ்க் தான் வந்து வட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி எழுதுன்னு கேட்டிருக்காங்க. டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னா இலக்கு மொழி. டார்கெட் லாங்குவேஜ்னா இலக்கு மொழி. நெக்ஸ்ட் பாருங்க, கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் கனிச்சாரி வந்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் பாருங்க, திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் தான் வந்து எழுதுவாரு. திருவிக்கா மாதிரி கண்ணை மூடிட்டு வந்து எழுதுவாரு போல. நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசையில் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. தாத்தா தீ வரிசையில் எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தட்டு, தாத்தா தீ வந்துருச்சு. துணி, தேன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து தை. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஊவே சுவாமிநாதர் பிறந்த ஊரின் பெயர் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப உத்தமதானபுரம். உத்தமதானபுரம். வெங்கட சுப்புவின் மகன், வேங்கட சுப்பையரோட மகன் சுவாமிநாதர். அது சுருக்கம் தான் வந்து உவேசா. ஓகேவா? அப்ப வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்று என்னும் தமிழ் சொல் மலையாளத்தில் எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்று அப்படிங்கறது வந்து மலையாளத்துல ஒண்ணு. அப்ப பாருங்க, ஒகடி அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல வந்து ஒகடி வந்து சொல்றாங்க. ஓஞ்சி அப்படின்னா துளுல வந்து ஓஞ்சி அப்படின்னு துளுல வந்து ஓஞ்சி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று அப்படின்னா கன்னடத்துல வந்து ஒன்று அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றுங்கிறது பாத்தீங்கன்னா தமிழ், ஒண்ணு அப்படின்னா மலையாளம், ஒந்துனா கன்னடம், ஒகடினா தெலுங்கு, ஓஞ்சி அப்படின்னா துளு. நெக்ஸ்ட், பொருத்தமான விடையை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்களில் என்ன மொழி இடம்பெற்றிருக்கு? தமிழ் மொழி. ஸ்கூல் புக்லயே இருக்கு, பாக்ஸ்ல இருக்குது. தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 80 விழுக்காடு அளவுள்ள திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி என்ன மொழி? தமிழ் மொழி. ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் மொழி இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான நூல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் வந்து கரெக்ட். கிடைத்துள்ள நூல் தொல்காப்பியம். ஆனா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அகத்தியம் சொல்லி ஒரு நூல் இருந்ததை வந்து சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைச்சதுலே பழசு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மேற்கண்ட தொடர் இடம்பெற்றுள்ள நூல் நல்லாவே தெரியும், மூதுரை. நம்மளுக்கு படிச்சவங்களுக்கு நமக்கு எங்க போனாலும் நம்மளுக்கு வந்து மதிப்பு இருக்கும், அதுதான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 95வது கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு நூலின் பெயரை வந்து கண்டறிய கொடுத்திருக்காங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள். இப்ப புறநானூறு எடுத்துக்கிறோம். 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் 4 அடிகளை கொண்டிருக்கும். இதன் ஆசிரியர் முன்னுரை அறையினார். இப்போ புறநானூறு எடுத்துக்கிட்டோம்னா இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? முதல்ல இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றா புறநானூறு வந்து 15 மேற்கணக்கு நூல்ல ஒண்ணு. 15 கீழ்கணக்கு வராது. அப்ப அதுலயே வந்து தப்புன்னு தெரிஞ்சிருது, புறநானூறு வராது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கோம்? 400 பாடல்களை கொண்டது. ஆமா, இது வந்து 400 பாடல் இருக்கு. ஒவ்வொரு பாடலையும் 4 அடி கொண்டிருக்கும். இல்ல, புறநானூறு வந்து 4 to 40 அடி வரைக்கும் வந்து இருக்கும். புறநானூறு வந்து 4 to 40 அடி வரைக்கும் இருக்கும். இது புறநானூரோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா 157 பேருக்கு மேல வந்து இந்த பாடல்களை வந்து எழுதியிருக்காங்க. இப்ப இது வந்து 15 மேற்கணக்கு நூல், 400 பாடல்கள் இருக்கு, 4 to 40 அடி, 157 புலவர்களுக்கு மேற்பட்டவங்க வந்து புறநானூறு வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழி 400. இதுதான் வந்து இதுக்கான கரெக்டானது. 15 கீழ்கணக்கு நூல்களை ஒன்று 400 பாடல்களை வந்து கொண்டது. ஒவ்வொரு பாடலும் 4 அடிகள் வந்து இருக்கும். இதனோட ஆசிரியர் யாரும் பாத்தீங்கன்னா முன்னுரை அறையினார். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் சி பாருங்க, நற்றிணை 400 கொடுத்திருக்காங்க. இது வந்து 15 மேற்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. அப்ப ஆப்ஷன் சி வந்து வராதுன்னு சொல்லி ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து 400 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 401 பாடல்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 175 பேர் வந்து இந்த நற்றிணை வந்து எழுதியிருக்காங்க. நற்றிணை புலவர்கள் வந்து 175 பேர் வந்து எழுதியிருக்காங்க. இது அடி பாத்தீங்கன்னா 4 அடி தான், கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, நாலடியார் பாத்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல் ஒன்று. இது வந்து 15 கீழ்கணக்கு நூல். ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். 400 பாடல்கள் கொண்டது, அதனால அதுவும் வந்து கரெக்ட். ஒவ்வொரு பாடல்களும் 4 அடிகளை கொண்டது, அதுவும் வந்து கரெக்ட். ஆனா ஆசிரியர் பேர் மட்டும் வந்து தப்பு. யார் இருப்பானா? சமண முனிவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க.
அதனால ஆப்ஷன் டி வந்து வராது. அப்ப ஆப்ஷன் பி தான் பழமொழி 400 தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறள் போன்ற முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நாலடியார். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் போல இதுல வந்து அறத்துப்பால் இருக்கு, பொருட்பால் இருக்கு, காமத்துப்பால் இருக்கு, சாரி காமத்துப்பால் இருக்கு. அறத்துப்பால்ல பாத்தீங்கன்னா 130 பாடல்கள், 13 அதிகாரம் இருக்கு. பொருட்பால்ல பாத்தீங்கன்னா 240 பாடல்கள், 24 அதிகாரங்கள் இருக்கு. காமத்துப்பால்ல பாத்தீங்கன்னா 30 பாடல்கள் இருக்கு, 3 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப மொத்தம் 400 பாடல்கள். ஓகேவா, 400 பாடல்கள். அதனால இது வந்து திருக்குறள் போன்ற அறத்துப்பால் பொருட்பால் இருக்கிறதுனால வந்து இதுல வந்து நாலடியார் வந்து திருக்குறள் போன்ற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை தற்று குரட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குரட்பாவை இந்த குரலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானையை வச்சு பிடிக்கிற மாதிரி ஒரு செயல் செய்யும் போது அது கூடயே சேர்த்து இன்னொரு செயல் வந்து செஞ்சிடணும். அதுதான் வந்து இந்த குரலோட மீனிங். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பயின்று வரும் அணி தற்று அற்றுன்னு சொல்லி வந்திருக்கு. அற்று போல வந்தாலே என்னது அது உவமை அணி. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்துன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வரியாருக்கு ஒன்று ஈவதே இந்த குறளோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுதான் வந்து ஈகை, மித்தவங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் நம்ம அவங்களுக்கு ஏதாவது பதில் உதவி ஏதாவது செய்வாங்க அப்படின்னு கைமாறி எதிர்பார்த்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுதான் ஈகை. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 99 இன்னாச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுஞ்சொல்னு அர்த்தம். இன்னாச்சொல்னா கடுஞ்சொல். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 100வது பாருங்க, விடுபட்ட சொல்லை எழுதுக. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்காய் என்றது அறம் சொல்லி சொல்லுவாங்க. அழுக்காறு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, பொறாமை. அவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசை. வெகுளி அப்படின்னு பாத்தீங்கன்னா சினம். இன்னாச்சொல் நம்ம இங்கதான் பார்த்தோம், கடுஞ்சொல். இது எதுவுமே வந்து இந்த நாளுக்குமே நம்ம வந்து வாழ்க்கையில இடம் தராம வாழ்வதுதான் உண்மையான அறம் சொல்லி அர்த்தம். ஓகேவா, உண்மையான அறம் சொல்லி அர்த்தம். அப்ப அழுக்கார அவா வெகுளி ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிஎம்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து நம்ம வந்து பார்ட் 6 வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். பார்ட் 7 வந்து நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.